ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம சின்ன வயசில் கிராமத்தில் இருக்கிற ஊருக்கு போனோன்னா எவ்வளோ சந்தோஷப்படுவோன்ட்டு. அந்த சந்தோஷம் எதனாலன்னு தெரியுமா? பச்சை பசுமையாக இருக்கிற மரஞ்செடி கொடிகளை பார்க்குறதுக்கும், அந்த விவசாய பூமிக்கு நடுவில் இருக்கிற பம்ப் செட்டு அதில் குளிக்கிற சுகம், அதெல்லாம் அனுபவிக்கணுன்றதை நினச்சாலே நம்மளுக்கு ஊருக்கு போகிறதுக்கு ரொம்ப ஜாலியாகிடுங்க. அது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற சுத்தமான இயற்கை காற்றை சுவாசிக்கும் போது மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதியாக இருக்கும். இந்த காலத்து ஜென்ரேஷன் நான் சொல்கிறத கேட்கறத பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். என்னடா அவன் எதேதோ சொல்கிறான் அப்படின்ட்டு. அது ஏன்னு தெரியுமா? இப்போ அவங்கள யாராவது ஊருக்கு கூட்டிகிட்டு போனால் அவங்க பார்க்குறது எல்லாமே வறண்ட பூமி, பெரிய பெரிய வீடுகள்ங்க. நம்ம தாத்தா பாட்டி நம்மளுக்கு கொடுத்த சுகம், அதை நம்ம நம்ம பசங்களுக்கோ இல்லைன்னா பேரம்பேத்திகளுக்கோ கொடுக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த நிலைமை நீடிச்சா என்ன ஆகும்னு யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா? விவசாய பூமி இல்லாமல் போகும். நம்ம எல்லா விவசாய பொருட்களையும் வெளிநாட்டில் இருந்து தான் இறக்குமதி செய்யணும். யாருக்கு தெரியும், மரம் செடி கொடிகள் எதுவுமே இல்லாததுனால வெளிநாட்டில் இருந்து கூட நம்ம தண்ணியை வாங்க வேண்டிய நிலைமை ஏற்படலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் சுயநலம் வாய்ந்த சில மனிதர்களால் தாங்க. அவங்க எதிர்காலத்தை பற்றி யோசிக்கிறதில்ல, எதிர்கால தலைமுறைகளை பற்றி யோசிக்கிறதில்ல, தான் நல்லா இருந்தால் போதும் மட்டுமே யோசிக்கிறாங்க. அதனால தான் இந்த நிலைமை. நான் சொன்ன விஷயத்த ஒரு நிமிஷம் யோசிங்க. கடவுள் கொடுத்த அழகான இயற்கை வளங்களை அழிக்காதீங்க. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் இந்த உலகத்தில் வாழ்கிற உரிமை இருக்குது. அதனால் ஒரு மரத்தையோ இல்லைனா ஏதாவது ஒரு இயற்கை வளங்களை அழிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மரத்தில் கூடு கட்டியிருக்க உயிரினங்களை பற்றியும் யோசிங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இயற்கையை போற்றுவோம், இயற்கையை வளர்ப்போம், இயற்கையை காப்போம். தேங்க்யூ.